உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இதான் என்னோட ஃபேமிலி. குடும்பத்தை காட்ட சொன்னா போட்டோவை காமிச்சிட்டு இருக்க. என்ன இருக்கோ அதானே காட்ட முடியும். இவங்கதான் என்ன தத்தெடுத்து வளர்த்த என் அம்மா அப்பா. இவரு மெய்யப்ப அப்பா, என் அம்மா நாகம்மா. இவங்கதான் எனக்கு மாமியார் மாமனாரா வர வேண்டியவங்க. மனோஜ் இவர்தான் என்ன கட்டிக்க வந்தவர். எனக்கும் இவருக்கும் நிச்சயம் கூட ஆயிடுச்சு. ஆனா இவங்க யாருமே இப்போ நிச்சயத்துல இல்ல. என்னடி ஆச்சு? சின்ன வயசுல இருந்தே எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை. இல்ல இல்ல, அது ஒரு லட்சியமாவே இருந்துச்சு. நானும் படிச்சு IPS ஆவும் ஆனேன். நாங்க இருந்த ஊர்ல ஆண்டனி தாஸ்னு ஒருத்தன் இருந்தான். அரசியல்வாதியே அவன் சொல்றதெல்லாம் கேட்பாங்க. அவன் ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா. அவனை எதிர்க்க ஆளே இல்லாததுனால அவனோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சு. இந்த சின்ன சின்ன பசங்களால அவங்க எல்லாருமே இந்த போதைக்கு அடிமையாயிட்டு இருந்தாங்க. அவனை வெளியே விட்டா ஊரையே போதையாக்கி அடிமையாக்கிடுவான்னு அவனை எதிர்க்க ஆரம்பிச்சேன். அவனை தொடவே எல்லாரும் பயந்த சமயத்துல நான் அவனை தூக்கி உள்ள வச்சேன். ஹீரோவா இருந்த அவன் வெறும் ஜீரோவானா. மக்கள் அப்புறம் என்ன கொண்டாட ஆரம்பிச்சாங்க. வேலை வேலைன்னு பரபரப்பா போயிட்டு இருந்த என் வாழ்க்கையில மனோஜ் வந்தான். எங்க 2 பேருக்கும் நிச்சயம் எல்லாம் முடிஞ்சு கல்யாணத்துக்கு நகை வாங்க நாங்க எல்லாரும் ஃபேமிலியா கிளம்பிட்டு இருந்தோம். எனக்கு அப்போ ஒரு அவசர வேலை வந்ததால அவங்கள நான் முன்னால போக சொன்னேன். அதான் நான் அவங்கள கடைசியா பார்த்த நிமிஷம். திரும்ப அவங்கள சாம்பலா தான் பார்த்தேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கம்ப்ளைண்ட் SP ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கேன். நான் உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கை நீட்டுங்க. பாண்டி விடல. என்னது? அப்படி என்னல உங்க அப்பா தப்பு செஞ்சாரு? கோவில்ல தர்மகர்த்தாவா இருந்தார்ல, அப்ப கோவில் சொத்துல எக்கச்சக்கமா ஊழல் பண்ணிருக்காரு. புது தர்மகர்த்தா சண்முகம் எல்லா ஊழலையும் கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஆதாரங்களோட அடிப்படையில உங்களை கைது பண்ற மிஸ்டர் சவுந்தரபாண்டி. ஊழலா? என்னல சொல்லுத? அதுவும் கோவில் சொத்துலையா? ஆமா, கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணிருக்காரு. எங்க இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? என்னங்க நீங்க ஊழலா செஞ்சீங்க? கோயில் சொத்தை கொள்ளை அடிச்சீங்களா? இல்ல நீங்க அந்த மாதிரி எல்லாம் செய்யற ஆள் இல்லையேங்க.
எல்லா ஆதாரமும் இருக்குமா? அட பாவி, நீ எல்லாம் விளங்குவியா? ஐயோ, கோயில் சொத்த போய் கொள்ள அடிச்சிருக்கியே, நீ எல்லாம் நாசமா தான் போவ. இனி இந்த குடும்பம் உருப்படுமா? கோயில் சொத்தை திருடுறது கொலை நாசம் இல்லையா? ஐயோ ஐயோ ஐயோ, இப்ப நான் என்ன செய்வேன்? ச்சே, இவ்வளவு பெரிய திருடனுக்கா நான் இம்புட்டு நாளா பொண்டாட்டியா வாழ்ந்தேன். ஐயோ, இப்படி ஒரு அயோக்கியம் கூடவா நான் இம்புட்டு நாளா வாழ்ந்தேன்? ஐயோ, இல்ல இல்ல, இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உங்களுக்கு பொண்டாட்டியா வாழ மாட்டேன். நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போறேன். என் பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு அருகதை இல்ல. இது வரைக்கும் உனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்ததே கேவலம். இந்தாயா நீ கட்டின தாலி. கான்ஸ்டபிள்ஸ், கூட்டிட்டு வாங்க. பாண்டி, டேய் இல்லை சொன்ன கேளிலே. டேய் பாண்டி, இல்லை நான் அப்ப வண்டியில இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சண்முகம் நிக்க மாட்டேன்னு தான் சொன்னான். நான் தான் நீ நின்னா இந்த முத்துப்பாண்டி என்ன கிழிச்சிருவான்னு சொல்லி அவனை நிக்க சொன்னேன். இப்ப என்னவா? பரணி, இந்த பிக்காளி பையன் முத்துப்பாண்டி இதெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லம்மா. இந்த வெறும் பையலை மிரட்டினது எனக்கு தெரியவே தெரியாது. அப்படியே மிரட்டினாலும் இந்த பிச்சைக்கார பைய சம்பவம் பயப்பட மாட்டானே. நீயும் பயப்பட மாட்டியே, எனக்கு தெரியுமே. ஆனா இந்த மண்டை கலப்ப முத்துப்பாண்டி அவனுக்கு தெரியலையே. பரணி, அவன் செஞ்சதுக்கு அவன் சார்பா நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தாயி, போதுமா? பரவாயில்லப்பா, பரவாயில்ல. சரி, இப்ப நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. பரணி, என்கிட்ட காசு பணம் எம்பூட்டு இருந்தாலும் இப்போதைக்கு என்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற பதவின்னா அது இந்த தர்மகர்த்தா பதவி மட்டும்தான். இதையும் இந்த வெறுப்பைய பறிச்சுட்டா பிறகு நான் என்ன செய்வேன்? அதுக்கு மேல என்னால இந்த ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? நீயே சொல்லு. அத உங்க பையன் முத்துப்பாண்டி யோசிச்சிருக்கணும்பா. அவனை விடலா. இல்ல, நான் தான் அவன் செஞ்சதுக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேக்குதல்ல. பரணி, நீ என்னோட மகத்தானே. இந்தாரு, அப்ப எந்த பதவியும் இல்லாம செல்வாக்கை இழந்து ஊருக்குள்ள நான் தலை நிமிர்ந்து நடமாட முடியுமா? நீயே சொல்லு. இப்போ தப்பி தவறி ஏதோ இவன் பிரசிடென்டா இருக்கான். அவன் தான் பிரசிடென்டா இருக்கான்ல, எதுக்கு இந்த தர்மகர்த்தா பதவி? இந்த தர்மகர்த்தா பதவியை வச்சுக்கிட்டு இந்த வெறும்பைய சம்பவம் என்னமா செய்ய போனான்? இது என்ன வெறும் ஒரு கௌரவ பதவி தானே. எனக்காக இவன் அதை விட்டு கொடுக்க கூடாதா? புரியலப்பா, விட்டு கொடுக்கறதுனா? எலெக்ஷன்ல இவன் என்னை எதிர்த்து நிக்க வேண்டாம். எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, அதை நான் காப்பாத்தணுமா இல்லையா? அதனால
அவன் விட்டு கொடுக்கணும். பா, என்னப்பா இது? அவன் நின்னா என்ன? யாருக்கு செல்வாக்கு இருக்கோ அவங்க ஜெயிச்சுட்டு போறீங்க. இதுல என்னப்பா இருக்கு? என்ன என்ன இதுல என்ன இருக்கா? ஏலா, இதுலதான் எல்லாமே இருக்கு. இப்பவே பாரு, இவன் இந்த கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியல. எல்லாம் இவன் பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்கானு. இவன் 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 நின்னா ஒருவேளை ஜெயிச்சாலும் ஜெயிச்சிடுவான்மா. அதனாலதான் கேட்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. இந்த தர்மகர்த்தா பதவியில இவனுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? இந்த பதவியால யாருக்கு எந்த லாபமும் கிடைக்க போறது இல்ல. ஏலா, இது இது வெறும் ஒரு கௌரவ பதவி தான். இந்த இப்போ என்னைய உனக்கு பிடிக்காம இருக்கலாமா? ஆனாலும் ஏலா, நான் உன்னை பெத்த வேண்டியா? எதற்காக நீ அவன்கிட்ட பேசலாம்? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டு பேரும் என்னதான் பண்றாங்கன்னு பாப்போம். எனக்கு ஒரு ஐடியா. ஏய், எதுக்குடி இப்ப கத்துற? கத்திட்டல, ஐடியா வந்துருச்சு. நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐடியா வந்ததுல ஆளையே மறந்துட்டேன். சரி சொல்லு, என்ன ஐடியா? நீ சொல்றத வச்சு பார்த்தா நம்ம ஆதியோட போன்ல இருந்து அவருக்கு தெரியாம அந்த பொண்ணோட நம்பரை எடுத்தா மட்டும் போதும். அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸி ஆயிடும். நீ கத்துனதை பார்த்து நான் கூட ஏதோ பயங்கரமான ஐடியாவா இருக்கும்னு நினைச்சேன். இந்த மொக்க ஐடியாக்கு தான் இப்படி கத்துனியா? பொடி லூசு. மொக்க ஐடியாவா? எங்க நீ ஒரு நல்ல ஐடியா கொடு பாப்போம். இங்க பாரு, இப்போதைக்கு இது ஒண்ணுதான் வழி. அதுக்கு என்ன பண்றதுன்னு மட்டும் யோசி. யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதும் கரெக்ட் தான் தோணுது. ஆனா எப்படிடி? ஆதிய ஃபாலோ பண்றதுதான் ஒரே வழி. கண்டிப்பா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஆதியோட போன் நம்ம கைக்கு வரும். அந்த நிமிஷத்துக்காக நம்ம இப்பத்துல இருந்தே வெயிட் பண்றோம். ஐயோ கடவுளே, ஏன்டி இப்படி ஓவர் ஆக்ட் பண்ற? வேலையை பாரு, வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே தான் இருக்கோம். ஏய் பாரதி, இப்பத்துக்கு நம்மளோட வேலையே ஆதிய ஃபாலோ பண்றதுதான். வெயிட் அண்ட் see. இவ என்ன பண்றா? ஒருவேளை லதா சொல்ற மாதிரி போன்ல இருக்கிற அந்த பொண்ணோட நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் ஒரே வழியோ? One minute. லதா, சார், அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல சார். உள்ள வாங்க. சொல்லு. ஐயோ கூப்பிடுறாரு. வரேன். யா ஓகே ஓகே ஓகே, நான் கொஞ்ச நேரத்தில் கூப்பிடுறேன். பாய், டேக் கேர். என்னாச்சு லதா? ஏன் ரொம்ப நேரமா அங்கேயே நிக்கிறீங்க? அது வந்து நான் உள்ள வரும்போது நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்களா? அதான் பேசி முடிக்கட்டுமேனு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அது நீங்க காதலிக்கிற பொண்ணு. என்னது? இல்ல ஒண்ணும் இல்ல, எனக்கு லைட்டா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அதான் ஒரு காஃபி குடிக்க போறேன், பெர்மிஷன் கேக்குறதுக்காக வந்தேன். இதுக்கெல்லாம் எதுக்கு பெர்மிஷன்? தாராளமா போய் காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஓகே ஓகே சார், தேங்க் யூ. லூசு லூசு. நல்ல சொதப்புற. ஏய் லதா, என்னடி ஆச்சு? ஒட்டு கேட்க போய் நல்லா பல்பு வாங்கிட்டு வந்த பாரதி.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இருடி, இவ்வளவு சிம்பிளாலாம் இருக்காது. வெயிட் பண்ணு, நான் ட்ரை பண்றேன். பாரதி, என்ன பண்ற? இருடி, எந்த நம்பர்ல எல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குன்னு பாக்குறேன். ஐயோ, அதெல்லாம் அவ தெரியும். அதான் ஒரே கிளீனா இருக்கு, தெரியல. அவரோட டேட் ஆஃப் பர்த் போட்டு பாரு. ஐயோ, ஏ பாரதி, ஆதி வராடி. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? இத ஒளிஞ்சுக்கலாம். ஏய், என்னடி போற? இப்படி வா வா. நீங்க தானா? ஹாய் ஹனி. அந்த பொண்ணு தாண்டி, அந்த பொண்ணு தான். எப்படி இருக்க? சாரி, நான் கொஞ்சம் மீட்டிங்கில் இருந்தேன். அதனால தான் உன்னை பார்க்க வர முடியல, உன் ஃபோனையும் எடுக்க முடியல. நான் உன்னை இப்போ பார்க்க தான் வரப்போகிறேன். see you baby, bye bye. வெயிட் பண்ண போறாங்களாம். உங்க வேலை தானா? இருங்க, இப்போ நான் என் வேலையை காட்டுறேன். ஏதோ கீ சவுண்ட் கேட்டுச்சுல. டோர் லாக் பண்ற மாதிரி இருக்கு. ஐயோ, பண்ற மாதிரிலாம் இல்ல. டோரை தான் லாக் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஓச்சு பாரதி, மாட்டிக்கிட்டோம். இப்ப நம்ம எப்படி வெளியில போறது? தெரியலையே. ஏய் கேஷவ், எங்கடா போன? அது சிஷு. சரி, எங்க பாரதி லதாவெல்லாம் காணோம்? ஆமாண்டா, இங்க தான் இப்ப பார்த்தேன். அதுக்குள்ள எங்க போயிட்டாங்க? தோ அவங்க பேக் எல்லாம் இங்க தான் இருக்கு. அப்ப கண்டிப்பா போயிருக்க மாட்டாங்க. சரி, வா போலாம். சரி வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்தை வர சொல்லிருந்தீங்க. ஏண்டி, உன் மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்க கிட்ட விளையாடிட்டு இருக்கியா? அத்தை இல்ல, நான் வாய மூடு. நானே அவ்வளவு சீக்கிரமா புக் பண்ணியும் மண்டபம் ரெடி ஆகல, இந்த மழையால கேன்சல் ஆயிடுச்சுன்னு வருத்தத்துல இருக்கேன். இதுல நீ வேற வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் நான் உன்னை இந்த வீட்ல இருக்க சொன்னேன்னு போய் சொல்லிட்டு இருக்கியா? இல்ல. என்ன சிம்பத்தி கிரியேட் பண்ண பாக்குறியா? இத பாரு, இந்த வேலையெல்லாம் நீ வேற யார்கிட்டயாவது வச்சுக்க. இந்த ஜெயா கிட்ட வேண்டாம். எல்லாரும் சொல்லிட்டா அப்படியே இந்த வீட்லயே இருந்துடலான்னு கனவு கண்டுட்டு இருக்கியா? அதெல்லாம் நடக்கும்னு நினைக்காத, நடக்காது. நான் உன்னை இந்த வீட்ல இருக்க சொன்னதா நினைச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே எனக்கு எரிச்சலா வருது. என்னால யாரையுமே கஷ்டப்படுத்தி பார்க்க முடியல அத்தை. என்ன சொன்ன?
உங்களுக்கு என்ன பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அத்தை. உங்களை மாதிரியே இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு மெனக்கிடுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு உங்களை மாதிரியே இந்த விஷயத்துல இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனாலதான் பொய்ன்னு தெரிஞ்சும் அவங்க சந்தோஷத்துல என்னால தலையிட முடியல. நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இல்லைனாலும் நம்ம சந்தோஷமா இருந்தா போதும்னு நினைக்கிறது தான் உண்மையான அன்பத்தை. இந்த வீடு ஒரு கோயில் மாதிரி. இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நான் ரொம்ப நேசிக்கிறேன். யாரையும் காயப்படுத்த என்னால முடியவே முடியாது அத்தை. என்னால யாரும் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு தான் என்னால உண்மையை அவங்க கிட்ட சொல்ல முடியல அத்தை. என்ன இப்படியெல்லாம் நீ பேசுனா நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்கிறியா? நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன்னை ஏத்து பண்ண நினைச்சியா? அத்தை இல்ல, நான் அப்படி வாய மூடு. என் குடும்பத்துல யாருக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இங்க இருக்கிறவங்கள எப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதையெல்லாம் பங்கு போட்டுக்கணும்னு நீ கனவு காணாத. அது என்னைக்கும் நடக்காது. நாளைக்கு நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போறது நிச்சயம். ஓ, உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி கிளம்புற வழியை பாரு, புரியுதா? அவுட். அத்தை நான் சொல்றது உன்னை வெளியில போன்னு சொன்னேன். உன்கிட்ட தான் சொல்றேன், வெளியில போ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மா தோ தலகாணிக்கு கவர் போடுறேன், நீ கொஞ்சம் நட காவியா, அப்பதான் காலுக்கு நல்லது. ஏங்க ஏதோ செஞ்சேன்னு சொன்னீங்களே, ஒண்ணுமே நடக்கலையே. இருடி நடக்கும். இப்படி அவசரப்பட்டா எப்படி? மாத்திரை உடம்புக்குள்ள போய் கலந்து அதுக்கப்புறம் தானே மயக்கம் வரும். ஆனா நீங்களும் ஒவ்வொரு தடவையும் நல்லதா பிளான் பண்றீங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, கேந்திராவுக்காக நீங்க போடுற ஒவ்வொரு பிளானும் ஒர்க் அவுட் ஆகுது. ஆனா காவியோக்கு போட்டா ஆகவே மாட்டேங்குது. அதான் என்னன்னு தெரியவே மாட்டேங்குது. இந்த தடவை மட்டும் ஆகாம இருக்கட்டும், அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். என்னடி கொழுப்பா? நான் சரியாதான் பண்றேன். உன் நேரம் இப்படி எல்லாம் நடக்குது. ஏன் நேரமா? ஆனா இந்த தடவை கண்டிப்பா நடக்கும். டைம் என்ன? இன்னும் 5 நிமிஷத்துல கீழே கண்டிப்பா குரல் கேட்கும். வரண்டி. முடியலமா. காவியா, எனக்கு ஏதோ பண்ணுதுமா. காவியா என்னடி? என்னாச்சு? காவியா, ஐயோ காவியா, என்னாச்சுடி? ஐயோ ஐயோ காவியா, இங்க பாரு. கேட்டுருச்சு. ஆமா. இப்ப என்னடி சொல்ற? மயக்க மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. வா போய் வேடிக்கை பாப்போம். ஐயோ காவியா, ஐயோ யாராவது வாங்களே. ஏங்க காவியா, என்னடி ஆச்சு? ஐயோ காவியா, என்ன பாரு. காவியா, காவியா யாராவது வாங்க. மாப்ள இங்க பாருங்க மாப்ள. காவியா என்னாச்சு காவியா? தெரியல மாப்ள. அம்மா, அம்மா,
கொஞ்சம் சீக்கிரம் கதிர் சத்தம் போடுற மாதிரி கதிர் ஏன் சத்தம் இருக்கு. போடுறான்? என்னன்னு காவியா, தெரியல. என்னம்மா ஆச்சு உனக்கு? காவியா என்னாச்சு இந்திர பத்தி என்னன்னு பாரு. அம்மா என்னாச்சுமா? தெரியலடி, நீ பாரு. ஏமா இப்படி இருக்க? மயக்கமா தான் இருக்கா ஜெயா? என்னடா டேய், ஆச்சு கதிர்? தண்ணி கொண்டு வாடா. எங்க சூப்பர். பாத்தியா? வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இப்படி ஒரு சிம்பிள் இந்த லெட்டர்ல இருக்குன்னு சொன்னாரு. ஆனா இது என்ன சிம்பிள்? இதுக்கும் எனக்கும் என்ன கனெக்ஷன் சொல்லல. உனக்கு இது என்னன்னு தெரியுதா மஞ்சு? பாக்க சி மாதிரி இருக்கு, ஆனா உன்னோட எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு தெரியலையே. எனக்கு தெரியும். இது அவருதான் நினைக்கிறேன். நம்ம கூப்பிடும்போது போனை வச்சுட்டு வெளியே போயிட்டாரு போல. அதான் அத்தை எடுத்திருக்காங்க. இப்ப போன்ல நம்ம நம்பரை பார்த்ததும் உடனே அடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். இதுவும் அவரு தானே, நமக்கு எப்படி தெரியும்? அவர் பேசினா பேசுவோம். என்ன இது? போன் அட்டன் பண்ணிட்டு ஹலோ கூட சொல்லாம சைலண்டா இருக்காங்க. அப்படின்னா ஏதோ தப்பா இருக்கு. கண்டிப்பா அவர் ஃபோன் பண்ணல. வேற யாரோ ஃபோன் பண்ணி நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. நல்ல வேளையா நம்ம வாயை திறக்கல. மஞ்சு, எங்க அப்பா எதுக்காக இந்த சி சிம்பிள் எழுதியிருக்காருன்னு சொல்லு. வேற எந்த லெட்டரை வேணாலும் எழுதிருக்கலாம்ல. இது எங்க அப்பா பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர். என்ன அன்பு சொல்ற? ஆமா மஞ்சு, நான் இது வரைக்கும் இனிஷியல் இல்லாத வெறும் அன்பரசியா இருந்தேன். இனிமே நான் சி அன்பரசி. எனக்கு உயிர் கொடுத்த எங்க அப்பா இப்ப என் பேருக்கும் உயிர் கொடுத்திருக்காரு. சூப்பர்ரா குட்டிமா. எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு இப்பவே ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சு நான் தான் உன் அப்பான்னு கத்தணும் போல இருக்கு. ஆனா உங்க அம்மா என்ன தடுத்து வச்சிருக்கா. அது எப்படி அன்பரசி அவ்வளவு உறுதியா சொல்ற? சில விஷயத்துக்கு நம்பிக்கை தான் மஞ்சு ஆதாரம். இப்போ நான் சொன்னது உனக்கு நம்புற மாதிரி இல்லாம இருக்கலாம். ஆனா எங்க அப்பாவை பாக்குறப்போ நீயே நான் சரியாதான் சொல்லிருக்கேன்னு சொல்லுவ. உன் வார்த்தையில இருக்கிற உறுதி உன் மனசுல இருந்து வருது அன்பு. அதை எப்படி அன்பரசி நான் நம்பாம இருக்க முடியும்? கண்டிப்பா உன் அப்பா பேரு சீல தான் ஆரம்பிக்கும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கார்த்தி, நீ ஜெயிச்சிட்டடா. பாட்டு கேட்டோம், வேற லெவல்ல இருக்கு. ஹரிபரியில ரெக்கார்டிங் முடிச்சு ரிலீஸ் பண்ண மாதிரியே தெரியல. கலக்கிட்டீங்க. தேங்க்யூண்ணா. ஆமா கார்த்தி, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பெரியவங்களும் ரசிப்பாங்க, இப்ப உள்ள பசங்களும் ரசிப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு பாட்டு. முக்கியமா அந்த பொண்ணோட குரல் எவ்வளவு அழகா பாடியிருக்கா. நம்ம வீட்டு கச்சேரியில கேட்டப்ப கூட நான் இவ்வளவு ரசிச்சு கேட்டதில்ல. ஏதோ பாட்டு நல்லா பாடுறாங்கிற மாதிரி தான் என் நினைப்புல இருந்துச்சு. ஆனா இப்பதான் அந்த பொண்ணோட வாய்ஸ்ல இவ்வளவு ஜீவன் இருக்கிறதையே நான் ஃபீல் பண்றேன். அந்த பொண்ணோட வாய்ஸை கேட்கும் போதே எனக்கு தோணுச்சுமா. புரியுதுப்பா. அதனாலதான் இவ்ளோ தைரியமா சிதம்பரம் மாதிரி ஒரு ஆளையே எதிர்த்து நிக்க முடியும்னு நம்பிக்கையோடு இருந்து இன்னைக்கு சாதிச்சு காட்டிருக்க. நிஜமா சொல்லணும்னா ஆத்மாவை தொடர மாதிரி ஒரு குரல்பா. கரெக்டா சொன்னீங்கம்மா. சோல்ஃபுல் சிங்கிங் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சில வாய்ஸ்க்கு தான் அமையும். இந்த பொண்ணோட வாய்ஸ் அந்த ரகம். ஆளாளுக்கு இவ்வளவு தூரம் தீபா குரலை ரசிச்சு பேசுறாங்களே, ஒண்ணு கூட்டிடுவாங்களோ? கார்த்தி, அந்த பொண்ணை நீ எப்படிப்பா வர வச்ச? வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் எதுவுமே அத்தை கிட்ட சொல்லல கார்த்தி, நீங்களே வந்து சொல்லுவீங்க. எல்லாரும் எப்படி எக்ஸைட் ஆறாங்கன்னு பார்க்க ஆசையா இருந்துச்சு. சாரி அத்தை, பல்லவியை நான் தான் ஸ்டுடியோ கூட்டிட்டு போனேன். என்ன மீனாட்சி, என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் அந்த பொண்ணை பாத்திருப்பேன்ல. அவசரத்துல எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. ஸ்டுடியோல கார்த்தி ரொம்ப டென்ஷனோட இருப்பாரு. அந்த பொண்ணை டைமுக்கு ஸ்டுடியோக்கு அழைச்சிட்டு போனோன்னு மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. இவ்வளவு வேலையை பண்ணிட்டு தான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்தியா? நமக்கு மேல கிரிமினலா இருப்பாளுங்க போல. நீ பண்ணதும் சரிதான். இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவுல அந்த பொண்ணு பாட வந்ததே பெருசு. முதல்ல அவளை பாட கூட்டிட்டு போனதே நல்ல விஷயம்தான். ஏன்பா, ரெக்கார்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவது அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்லம்மா, அவங்க பாடி முடிச்ச உடனே கிளம்பிட்டாங்க. அவங்க யார்கிட்டயும் பேசவும் விரும்பல. அது மட்டும் இல்ல, இதுக்கு மேல என்ன பாட கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா இது? இப்படி ஒரு குரல் கிடைக்கிறது கிஃப்ட் இல்லையா? அதுக்கான அழகான அங்கீகாரத்தை நீ வாங்கி கொடுத்திருக்க. அதை பயன்படுத்திக்கிறது தானே புத்திசாலித்தனம். அந்த பொண்ணு ஏன் இப்படி ஓடி ஒளியணும்? அதான்ப்பா எனக்கும் புரியல. நான் கேட்டாலும் அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. கூடி சீக்கிரம் அது என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணணும். இந்த உலகத்துக்கு அவங்க முகத்தை காட்டணும்பா. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாட்டு நல்லா இருக்குன்னு சிம்பிளா சொல்லிட்டு பல்லவியோட வாய்ஸ மட்டும் பெருசா ஹைலைட் பண்ணி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இது ஆக்சுவலா டீம் ஒர்க் தானே சார்? என்ன சார்? இல்ல, ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறீங்க, அதான் பார்த்தேன். என்ன சார், கிண்டல் பண்றீங்களா? பின்ன ஏன், நான் உண்மைதானே சார் சொன்னேன்? கரெக்ட் தான். இது டெஃபினட்டா டீம் ஒர்க் தான். ஆனா ஆடியன்ஸ் எல்லாம் எதை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றாங்களோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. நான் இப்ப என்ன சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்லங்க, பல்லவியோட வாய்ஸ ஓப்பனா பாராட்டினாதான் என்ன? இது என்ன சார் வம்பா இருக்கு? நீங்க ரசிக்கிற மாதிரியே அந்த குரலை நானும் ரசிக்கணுமா? ஏங்க, சீரியஸா தான் சொல்றீங்களா? ஏங்க, பல்லவி வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? நல்லா இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஒன்னும் ஆஹா ஓஹோன்லாம் எனக்கு தோணல. நிஜமாவா? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? நான் இந்த சவால்ல ஜெயிச்சிருவேன் நம்பிக்கையோட இருக்கேன். இப்ப போய் இப்படி சொல்றீங்க? சார், சவால்ல கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க சார். அதான் பாட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேன்ல. நீங்க பல்லவியோட குரல் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிற மாதிரி சொன்னீங்கல்ல, அதுக்காக சொன்னேன்.
லைட்டா யாரோ பொறாமையில பொங்குற மாதிரி ஃபீல் ஆகுது. யதார்த்தத்தை சொன்னா பொறாமையா? இதுக்குதான் நான் எதுவுமே சொல்லாம இருந்தேன். அப்படியா? எங்க அம்மா பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால உங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ? உங்க 2 பேருக்கும் இருக்கிற கோல்டு வார் எப்போ முடியுமோ தெரியல. சார், நான் எப்பவுமே அத்தை அப்படிலாம் யோசிக்கவே மாட்டேன். நீங்க ஓவரா திங்க் பண்றீங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். என்ன இந்த டைம்ல கால் பண்றீங்க? தேங்க்யூ சார். அது பல்லவின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ். ஆமா 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 ஆமா. ஹலோ, கொஞ்சம் இருங்க. இங்க சிக்னல் சரியா வரல. நான் வெளியே வந்து பேசுறேன். அப்படியே லைன்ல இருங்க. இப்ப சொல்லுங்க, கேக்குது. எப்படி பேசுறாரு? அத்தையோட எனக்கு கோல்டு வரான். என்னோட குரலை பத்தி இன்னும் என்னெல்லாம் யோசிக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கதானே நான் அப்படிலாம் பேசினேன். வெளிப்படையா கேட்க முடியாம தான் இப்படி கேட்டேன். எப்படியோ என்னோட குரல் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அறிவு இருக்கா உனக்கு? உன்னால சும்மா இருக்க முடியாதா? என்ன, உங்க அம்மா வந்திருந்தாங்களா? ஆமா, வந்து என்ன நல்லா திட்டிட்டு போயிட்டாங்க. அம்மா, உனக்கு ஏன் அவ்வளவு கோவம் வருது? கார்த்திக் சார் பண்ண காரியத்துக்கு கொஞ்சம் வாங்கலாம் அவரை. இப்படி செஞ்சாதான் அவருக்கெல்லாம் புத்தி வரும். டேய், உன்ன மாதிரி அவரு எங்க வீட்டு மாப்பிள்ளடா. ஏய், உங்க அம்மாவும் இதே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. கட்டிக்கிட்ட பொண்ண ஒழுங்கா வச்சு காப்பாத்தினாதான் அவன் ஆம்பளை, இல்லனா இப்படிதான் அடிபடும். இப்படி எல்லாம் பேசாத வெற்றி. நீ செஞ்ச ஒவ்வொன்னும் யமுனக்கா தலையில தான் வந்து விடையுது. இதனால கஷ்டப்பட போறது நீ ஒண்ணு இல்ல, யமுனக்கா தான். நீ கார்த்திக் சார் அடிச்சது தப்பு வெற்றி. ஏய், என்னடி நீ தானே அவரை விட அதை போய் அடின்னு சொன்ன? என்ன நான் சொன்னா? ஏய், இது என்னடா புது கதை சொல்ற? நான் ஏன்டா அவரை அடிக்க சொல்ல போறேன்? நீ சொன்னடி, நீ தான் சொன்ன. நீ சொன்னதனால தான் நான் கோவமா போய் அவரை அடிச்சேன். வெற்றி, சீரியஸா பேச, விளையாடாத. ஏய், நான் எதுக்கு விளையாட போறேன்? நான் உங்ககிட்ட சொல்லும்போது இல்ல இல்ல அவர் எங்க வீட்டு மாப்பிள்ள, அவர் அடிக்காதன்னு சொல்லியிருந்தேன்னா நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன். நீ நல்லா ஏத்தி விட்ட. நான் வேற சம கான்ல இருந்தானா, அதான் போய் வெளுத்து வாங்கிட்டேன். வெற்றி, நான் எப்ப சொன்னேன்? யமுனா தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க, நான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன்ல. அப்ப நீ என்ன சொன்ன? என்ன எல்லாம் மறந்து போச்சா உனக்கு? என்ன, யமுனக்கா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணாலாம்? ஐயோ, இதெல்லாம் எப்ப நடந்தது வெற்றி? ஏய், என்னடி நீ புதுசா ஏதோ முத வாட்டி கேக்குற மாதிரி ஷாக் ஆகுற? அதான் உனக்கு தெளிவா போன்ல எல்லாத்தையும் சொன்னனே. ஏய், நீ கூட பயங்கரமா அழுதியே. நான் தான் பேசினேன்னு தெரியாம 2 பேரும் சண்டை போட்டுக்கறாங்க. சரி, என்ன பேசிக்கிறாங்கன்னு கேப்போம். யமுனக்கா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணாலாம். சரி, இப்போ எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? எல்லாத்தையும் மறந்துட்டியா? கார்த்திக் சாருக்கு வேற ஒரு பொண்ணோட பழக்கம் இருக்குன்னு யமுனா உங்ககிட்ட சொன்னாங்கல்ல. அந்த பிரச்சனை சீரியஸ் ஆகி யமுனா தற்கொலைக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். கார்த்திக் சாரை நீ உண்டு இல்லைன்னு பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் போய் அடிச்சேன். நீ வேற சொன்ன, ஏய் விடாத வெற்றி, அவனை சும்மா விடாதன்னு சொன்னேன். அதான் போய் சம்மாடி அடிச்சேன். ஐயோ வெற்றி, நான் சத்தியமா சொல்றேன், எதுவுமே நான் சொல்லவே இல்ல. இதெல்லாம் எதுவுமே நடக்கல. நான் உன்கிட்ட பேசவும் இல்ல. நான் உன்கிட்ட சுத்தமா பேசவே இல்ல வெற்றி. ஏய், நான் அடிச்சதுனால தான் பிரச்சனை வந்துச்சு, நீ ஒன்றும் பயப்படாத. தைரியமா நீ தான் பேசணும்னு ஒத்துக்கோ. என்ன ஆக போகுது இப்போ? வெற்றி, தப்பு உன் மேல.
நீ ஏன் மறைக்கிற? நான் சொன்னேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க. நீ ஏன்டா பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? ஏ லூசு, நீ தாண்டி போய் சொல்லிட்டு இருக்க. சத்தியமா நீ தான் சொன்ன அப்படி. வெற்றி, சத்தியமா நான் உன்கிட்ட பேசவே இல்ல. ஓ, பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு வந்துட்ட. இரு, காமிக்கிறேன் பாரு. நீ தானே போன் அட்டன் பண்ணி பேசியிருக்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக் சார், பார்த்து பேசுங்க. நீ எங்க அப்பா வரைவ நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமா? வெள்ள போடா, வெள்ள போடா. என்ன தைரியம் உனக்கு? பொண்டாட்டி கூட வாழ்றதுக்கு துப்பு இல்ல. அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு யமுனாவை அட விடுறீங்க. அங்க யமுனா சாகர வரைக்கும் போறாங்க. இங்க உங்களுக்கு கோவம் வேற வருதா? வெற்றி, என்ன? வேண்டாம் தம்பி. ஏய், கையேறா. ஏய், கையேறான்னு சொன்னேன். எடுக்க முடியாதுடா. என்ன பண்ணுவ? கையை எடுன்னு சொன்னேன். முடியாதுடா. சொல்லிட்டே இருக்க. கொன்று தம்பி. தம்பி, என்ன பண்றீங்க நீங்க? சாவடிச்சிரும் உன்னை. சும்மா இருடா. வெற்றி, சொல்ல ரொம்ப ஓவரா கேளுடா. போற நீ. சொன்ன கேளு. பிடிங்கப்பா. நல்லா இந்த வீட்டை நாசமாக்கிட்டீங்கல்ல. ஐயோ அம்மா, நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல்ல. இப்ப சந்தோஷமா உங்களுக்கு? இந்த வீட்ல காலடி எடுத்து வச்சப்பவே நினைச்சேன் இப்படி எல்லாம் நடக்கும்னு. கடவுளே, என் பையன் ஏன் கண்ணு முன்னாடியே அடி வாங்கிட்டு இருக்கான். இந்த ரவுடி பையன்கிட்ட என் பையன் எத்தனை முறை அடி வாங்குவானோ? உங்க பொண்ணு என்னைக்கு பார்க்க வந்தப்போ அன்னைக்கு அடிக்க ஆரம்பிச்ச, இன்ன வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கான். டேய் கார்த்தி, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஐயோ, என்னடா இதெல்லாம்? என் பையன் ஒரு காலேஜ் ப்ரொஃபசர், அவனை போய் மாடு மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். ச்சே. கார்த்திக் சார், நல்லா சொல்றத காது கொடுத்து கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில யமுனா கடுத்து வேற யாருமே கிடையாது. இன்னொரு தடவை அவ கூட சுத்தின இவ கூட சுத்தினு கேள்விப்பட்டேன், அங்கேயே உன்னை வகுந்துருவேன். ஏய், நீ யாரா என்ன வகிறதுக்கு? இப்போ சொல்றேன்டா, நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி காட்டுறேன்டா. யமுனா சந்தேகப்பட்டால, அந்த பொண்ணு கிடையாதுடா. அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா எப்போ நீ இவ்வளவு தூரம் சொன்னியோ, இப்ப சொல்றேன், வேற ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி காட்டல, நான் கார்த்திலடா. என்ன தம்பி பேசுறீங்க? சேலஞ்சா? சரி, அதையும் பாப்போம். எப்படி நீங்க இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறீங்கன்னு நாங்க பார்க்க தானே போறோம். பாரு, நல்லா பாரு. கார்த்திக், இப்போவாவது உனக்கு ரோஷம் வந்துச்சேப்பா, அது போதும். டேய், வெளியில போடா. ஏய் ஏய், வெற்றி தம்பி, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிடுங்க. உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன். அம்மா, இவங்களுக்கு போய் பயப்படுறீங்க? நான் இருக்கமா. நான் இருக்கிற வரைக்கும் யமுனா வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராது. டேய், போடா வெளியில. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், என்ன சார் இது? சார் 5 crores transfer to my account வருது சார். சார், அதுவும் உங்க அக்கவுண்ட்ல இருந்து வருது சார். நலன், உட்காருங்க உட்காருங்க, ரிலாக்ஸ்.
இது ஜஸ்ட் அட்வான்ஸ் மட்டும்தான் நலன். தமயந்தியோட உங்க பார்ட்னர்ஷிப் டீல் சைன் ஆன அடுத்த செகண்டே பேலன்ஸ் 45 crores உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்து சேரும். இப்ப ஹாப்பி தானே? சார் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். ஐ எம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ சார். சார் இதனால என்னோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா மாத்திட்டீங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ so much சார். பெஸ்ட் விஷஸ். நலன், அதுக்குள்ள இவ்வளவு எக்ஸைட் ஆனா எப்படி? இன்னும் பார்ட்னர்ஷிப் டீல் சைன் ஆக வேண்டியது இருக்கு. சீக்கிரம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. I am eagerly waiting to collaborate with your Damayanti mess and Damayanti recipes. ஓகே சார். ஓகே ஷூர் சார். சார் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்களை மீட் பண்றேன் சார். All the best, Nalan. சார் தேங்க்யூ சார். Best wishes to you. பாஸ் அட விடுங்க பாஸ். இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? நான் தான் நீங்க உள்ள போகும்போதே வேணான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே பாஸ். சொல்ல கேட்காம வசனமெல்லாம் பேசிட்டு உள்ள போய் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன நடந்ததுன்னே தெரியாம பேசாதடா. என்ன நடந்திருக்கும்? உள்ள போயிருப்பீங்க, அவர் உங்களை உட்கார சொல்லியிருப்பாரு. உடனே நீங்க ஆவேசப்பட்டு போயா நீயும் வேணாம் உன் பிசினஸும் வேணான்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டு ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்திருப்பீங்க. அதானே? போடா லூசு. டேய், அவர் இன்வெஸ்ட்மென்ட்க்கு அட்வான்ஸா பே பண்ணிட்டாரா? பாஸ் என்னமா சொல்றீங்க? அட்வான்ஸா பே பண்ணிட்டாரா? ஆமாடா. உள்ள போய் அந்த இன்வெஸ்டர் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு வேகமா வந்துடலாம் தாண்டா போனேன். ஆனா அவரு டக்குன்னு லேப்டாப்ல ஒரு பட்டனை தட்டினாரு. என்னோட அக்கவுண்ட்டுக்கு 5 கோடி ரூபாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரா? 5 கோடியா? அட ஆமாங்கற. நானே எதிர்பார்க்கவே இல்லை அவர் இப்படி பண்ணுவாருன்னு. ஒருவேளை பணமாவ செக்காவ கொடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோ, ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு வந்திருப்பேன். ஆனா அவர் என்னடானா என்னோட அக்கவுண்ட்டுக்கே ஸ்ட்ரைட்டா போட்டு விட்டாரா? என் தெய்வமே, என்னோட மைண்ட் அப்படியே மாறிடுச்சுடா. டேய், கைக்கு வந்த இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கறதுக்கு யாருக்குடா மனசு வரும்? எப்படியோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையை விட்டு போகல. அது வரைக்கும் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி பாஸ். ஆமா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருச்சு ஓகே. ஆனா ரெசிபிக்கு என்ன பண்ண போறீங்க பாஸ்? வேற என்னடா பண்றது? ஏங்க ஏன் பேச மாட்டேன்றீங்க? உங்களதாங்க. இவ ஏன் இப்ப நம்மளை அவாய்ட் பண்றா? ஏ செல்வி, ஒரு நிமிஷம். செல்வி, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னண்ணே? உங்க அக்காவுக்கு என்ன ஆச்சு? ஏன் பேச மாட்டேன்றாங்க? என்ன காரணம் உங்களுக்கு தெரியாதா? சும்மா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் பேச மாட்டாங்கன்னு என்ன கேட்டுட்டு இருக்கேன். ஏய், நான் என்ன பண்ணேன்? அப்படி நடிக்காதீங்கண்ணே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி வேற கேக்குறது பாரு. ஏய், என்னாச்சு இவங்களுக்கெல்லாம்? அவ என்னடானா பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போறா. இந்த பொண்ணு என்னடானா நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகுது. ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரியலையே.
டே குட்டி நில்றா. என்னடா? வேலை இருக்குண்ணே, போங்கண்ணே. டே குட்டி விடுண்ணே, வேலை இருக்கு. அண்ணே, இந்த ஆளு கூட நம்மளை கண்டுக்காம போறான்னா விஷயம் பெருசாதான் இருக்கும் போலயே. ஒருவேளை நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இல்லையே, நம்ம மேட்ரு இவங்களுக்கு தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏங்க, ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஏங்க, உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். என் கையை விடுங்க. ஏங்க என்ன அவாய்ட் பண்றீங்க? இப்ப கையை விட போறீங்களா இல்லையா? கைய விடுறேன், ஆனா என்ன அவாய்ட் பண்ணிட்டு முகத்தை திருப்பிட்டு போக கூடாது. நின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? கையை விடுங்க. சரி சொல்லுங்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க? ஏங்க, நீங்க ஃபோன் பண்ணி நான் எடுக்கலன்ற கோவமா, இல்ல நான் கல்யாணம் முடிஞ்சதும் சொல்லாம போயிட்டேன்ற கோவமா? ஏங்க, நீங்க சொன்னாதானுங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இல்ல என்ன நினைப்பேன் நானு? ஏங்க ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. எனக்கு வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஆனா ஒண்ணுங்க, நீங்க எல்லாரும் ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்கன்ற காரணம் தெரியற வரைக்கும் நான் இந்த கேட் வாசல்ல தான் நிப்பேன், நகரவே மாட்டேன். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க, ஏன் பேச மாட்டேன்றீங்க? உங்களை தாங்க. இவன் ஏன் இப்ப நம்மளை அவாய்ட் பண்றா? ஏ செல்வி, ஒரு நிமிஷம். செல்வி, உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னண்ணே? உங்க அக்காவுக்கு என்ன ஆச்சு? ஏன் பேச மாட்டேன்றாங்க? என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியாதா? சும்மா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் பேச மாட்டாங்கன்னு என்ன கேட்டுட்டு இருக்கேன். ஏய், நான் என்ன பண்ணேன்? அப்படி நடிக்காதீங்கண்ணே. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கேள்வி வேற கேக்குறது பாரு. என்னாச்சு உங்களுக்கெல்லாம்? அவ என்னடானா பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போறா. இந்த பொண்ணு என்னடானா நடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போகுது. ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரியலையே. டே குட்டி நில்றா. என்னடா? வேலை இருக்குண்ணே, போங்கண்ணே. டே குட்டி விடுண்ணே, வேலை இருக்கு. அண்ணே, இந்த ஆளு கூட நம்மளை கண்டுக்காம போறான்னா விஷயம் பெருசாதான் இருக்கும் போலயே. ஒருவேளை நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? இல்லையே, நம்ம மேட்ரு இவங்களுக்கு தெரியறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே. வேற என்ன பிரச்சனையா இருக்கும்? ஏங்க, ஏன் பேச மாட்டேன்றீங்க? ஏங்க, உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். என் கையை விடுங்க.
ஏங்க என்ன அவாய்ட் பண்றீங்க? இப்ப கைய விட போறீங்களா இல்லையா? கைய விடுறேன். ஆனா என்ன அவாய்ட் பண்ணிட்டு முகத்தை திருப்பிட்டு போக கூடாது. நின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்களா? கைய விடுங்க. சரி சொல்லுங்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்க? ஏங்க நீங்க ஃபோன் பண்ணி நான் எடுக்கலன்ற கோவமா, இல்ல நான் கல்யாணம் முடிஞ்சதும் சொல்லாமலாம் போயிட்டேன்ற கோவமா? ஏங்க நீங்க சொன்னாதானுங்க என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். இல்ல என்ன நினைப்பேன் நானு? ஏங்க ப்ளீஸுங்க, தயவு செஞ்சு பேசுங்க. எனக்கு வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க. எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. ஆனா ஒண்ணுங்க, நீங்க எல்லாரும் ஏன் என்கிட்ட பேச மாட்டேன்றீங்கன்ற காரணம் தெரியற வரைக்கும் நான் இந்த கேட் வாசல்ல தான் நிப்பேன், நகரவே மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். யோ, உன்னை யாரோடுங்க நாங்க போக சொன்னது? பின்ன போகாம வீட்டுக்குள்ள இருக்க சொல்றியா? நீ போனதுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தல்ல. அந்த ஜான்சி மேடம் நீ தான் அந்த தவமணிய கொன்னன்னு சொல்றாங்க. என் பொம்மிய கொன்னவன என் கையால கொல்ல முடியலையேன்னு நானே வருத்தத்துல இருக்கேன். முன்னாண்டெல்லாம் பேசி ஜெயிக்க முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குது, நான் போய் தூங்குறேன். அக்கா, உன்னை கொன்னவங்கள ஒருத்தனை நீ கொன்னுட்டக்கா. இப்பதான் உன் மனசு சாந்தி அடைஞ்சிருக்கோன்னு எனக்கு தெரியும். இனி மத்தவங்க எல்லாம் யார் யாருன்னு நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன்க்கா. பொம்மி அக்காவை கொன்னவங்கள பாக்கி இருக்கிற 6 பேர்ல ஒருத்தர் வர பௌர்ணமி அன்னைக்கு சாவ போறாங்க. நாளைக்கு காலையில அந்த தவமணியோட ஆட்டம் க்ளோஸ். ஏ பொம்மி, நீ நிஜமாவே ராணி கிட்ட பேசிட்டு இருக்கியா? அப்ப அந்த தவமணியை கொன்னதும் நீதானா? என்னால இவ சொல்றத நம்பவும் முடியல. ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னால நம்பாம இருக்கவும் முடியல பொம்மி. இப்படியா வந்து நிப்ப? ஆமா, இம்மா நேரம் ஆகியும் தூங்காம என்னயா பண்ற? சரி, உண்மையை சொல்லு. நிஜமாவே உன்கிட்ட பொம்மி வந்து பேசுறாளா? இன்னுமாயா நீ என்ன நம்பல? பொம்மி அக்கா சொல்லாம எப்படியா எனக்கு பொம்மி அக்காவை கொன்னது 8 பேர்னு தெரியும்? அது மட்டுமா, அதுல 2 பேர் செத்துட்டானுங்க, இன்னும் 6 பேர் இருக்கிறானுங்க. அதுல ஒருத்தன் பௌர்ணமி அன்னைக்கு சாக போறான்னு பொம்மி அக்கா வந்து என்னாண்ட சொன்னதான் நான் உன்னாண்ட சொன்னையா? உண்மையாவே நான் உனக்கு கொல்லல. அதான் எனக்கே தெரியுமே. அப்ப அவனை கொளுத்துனது யாரு? வேற யாரையா? நம்ம பொம்மி அக்கா தான். சரி, உண்மையாவே நான் அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கு எம்டி ஆகணும்னு பொம்மி ஆசைப்பட்டாளா? ஆமாயா, நான் ஏன் உன்னாண்ட போய் சொல்ல போறேன்?
இரு வர. சரியா, நீ நம்புற மாதிரி நான் ஒன்னு சொல்றேன், நீ செய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வித்யா, நம்ம காருக்கு போயிடலாமா? நம்மள அவங்க பார்த்தாங்கன்னா பிரச்சனை தான். அதுவும் ஒன்ன பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை. நிலா வரட்டும்பா. நான் டிரைவரை வர சொல்றேம்மா, அவன் கூட்டிட்டு வந்துருவான். நாம காருக்கு போயிருவோம், அதான் நல்லது. டிரைவர். ஐயா, இங்க வா வா வா. இந்த வரேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. நாங்க கார்ல இருக்கோம், நீ நிலாவை கூட்டிட்டு வந்துரு. சரிங்க. சரியா? கவர்ல போட்டு கொடுங்க சார். நிலா வந்த உடனே கூட்டிட்டு வந்து. சரிங்க ஐயா. இங்க தானே? நிலா எங்க? அங்கிள், அம்மா எங்க? பாப்பா, அம்மா கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. என்ன நிலா, உன் அம்மாவை எப்ப பார்க்கறதுனாலும் மிஸ் ஆயிட்டே இருக்கே. இன்னைக்கு மிஸ் ஆகாது பீம்பாய், வாங்க கார்ல போய் பார்க்கலாமா? சரி வா. சஞ்சய், சொல்லுங்க நீ. மேல வந்து உடனே வர சொன்னாங்க. ஏன் நீ, என்னாச்சு? வர சொல்றாங்க. நீங்க மேல போங்க, நான் நிலாமாவை பார்த்துட்டு பின்னாடியே வந்துடுறேன். நல்ல நேரத்துக்கு வந்துட்டு ஸ்னேகா, கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சு, அவ்வளவுதான். அத்தை உன்னை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. வா சஞ்சய். சரி நிலா, நான் இன்னொரு நாள் உங்க அம்மாவை பார்க்குறேன். இன்னைக்கும் மிஸ் ஆயிடுச்சு போல இருக்கு. இட்ஸ் ஓகே பீம்பாய், அம்மா கூட உங்களை இந்த வாரம் வீட்டுக்கு லஞ்சுக்கு கூப்பிடலான்னு சொன்னாங்க. இன்னைக்கு டென்ஷனே முடியல, அதுக்குள்ள அடுத்ததா. ஓ, அப்புறம் என்ன, அப்போ பார்த்துக்கலாம். சரி, நீ பார்த்து கிளம்பு, நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே பீம்பாய், நான் சொன்னதை மறந்துடாதீங்க, நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க. ஓகே டன், பக்கா. பாய். ஐயோ, என்ன சொன்னாலும் தெரியலையே. பாய், பார்த்து கொடுப்பாங்க. நிலா, கொஞ்சம் இது உனக்கு ட்ரெஸ், உனக்காக நான் எடுத்தேன், இந்தா. தேங்க்ஸ் பீம்பாய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.